ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். இனிமே யாரும் எதுவும் பண்ண முடியாது. பாம்ப மட்டும் பாத்தீனா கையில புடிச்சு. உங்களுக்கு ஏதாவது வேணாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து பாத்துக்கறேன். ஓ தல ஓஹோ தல. ஏய் செல்வம், மா பாத்தல. ஏண்டா செல்வம், மந்திரிச்ச கயிறு கட்டினதும் செண்பகத்தோட போக்கே மாறிடுச்சே. ஏன்பா நீயும் கூட தானே வந்த? அதுதான் அந்த கயிறோட சக்தியே, அதுதான் அந்த சிவனோட மகிமை. நல்லா கும்பிடு போடுறப்பா. அண்ணே, எத்தனை கயிறு வாங்கிட்டு வந்த? 9 கயிறை வாங்கிட்டு வருவாங்கம்மா. ஏமா பிரச்சனை அவளுக்கு மட்டும் தானே, அதான் ஒரே ஒரு கயிறை கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா செல்வம், வாங்கணும் தான் வாங்கினேன், ஆளுக்கு ஒரு கயிறு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அதை விடு, உங்க அப்பாவுக்கு ஒரு கயிறு வாங்கிருக்கலாம்ல. அவரு ஏற்கனவே பயந்தாங்கொள்ளி. அந்த பாம்பு வந்து உங்க அப்பாவை போட்டுருச்சுன்னா, இந்த பாருடா, இந்த பூவும் பொட்டும் போயிடும்டா. அந்த ஆளை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. உனக்கு பூவும் போட்டும் போயிருமா? பூவும் போட்டும். ஏமா நீ என்னம்மா எப்படி பேசிட்டு இருக்க? அவளுக்கு தானே பிரச்சனை, அதான் ஒரே ஒரு கயிறை மந்திரிச்சு கேட்டு வாங்கிட்டு வந்தோம். ஏண்டா பிரச்சனை இன்னைக்கு அவளுக்கு, நாளைக்கு எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா முதல்ல எனக்கு வந்துட போதுரா. ஐயோ ஆமா இல்ல. என்னங்க சொல்லுங்க. நீ சொல்றது கரெக்ட் தாமா. வீட்டுக்குள்ளே பாம்பு வந்திருக்கு. பாம்பு வந்து பொண்ணா மாறி இருக்கு. செண்பகத்தை வேற கழுத்து நடிச்சு கொல்ல வந்திருக்கு. ஒரு கயிறை வாங்கிட்டு வந்தது தப்பு போல இருக்கே. நமக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ச்சே. ஃபர்ஸ்ட் நமக்கு வாங்கணும். உமா, காஃபி கொண்டு வாமா. இருங்கப்பா, எடுத்துட்டு வரேன். என்ன மாமா, இந்த வீட்டு மருமக வந்து நிக்கிறேன், எந்திரிச்சு நின்னு வாங்க மாப்பிள்ளன்னு மரியாதை கொடுத்து கூப்பிடாம புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்து முறப்பா பாக்குறீங்க. நல்லவனா ஒழுக்கம் உள்ளவனா இருந்து என் பொண்ணோட வாழ்ந்திருந்தா மருமகனுக்குரிய மரியாதை நீ கேட்காமலே உனக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நீ அப்படிப்பட்டவனா? குடியால ஒழுக்கம் கிட்டு போய் உன்னை நம்பி வந்த பொண்ணை அடிச்சு சித்திரவதை பண்ணி அவளை பிறந்த வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்ச காவலி பேதனடா நீ. உனக்கு மரியாதை ஒரு கேடா? வாடி என் செல்ல பொண்டாட்டிய. How are you? என் குரலை கேட்டதும் கையில காஃபியோட வந்து நிக்கிற பாத்தியா, இதாண்டி உண்மையான லவ். இந்த காஃபிய உன் காதல் கணவனுக்கு கொடு. நான் ஒண்ணும் இத உனக்கு போட்டு எடுத்துட்டு வரல, எங்க அப்பாவுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பா இந்தாங்கப்பா. ஏண்டி இவ்வளவு நாள் கழிச்சு உன்னை கட்டின புருஷன் உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். என்ன ஒரு கப்பு காஃபிக்கு கூட நான் தகுதி இல்லாதவனா? சொல்லுடே. ஏய் கேக்குறல்ல, சொல்லுடே. இப்படி ஒரு அசிங்கம் முடிச்சவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கிய. நீயும் சாவித்திரியும் எனக்கு ரெட்டை குழந்தையா பிறந்தீங்க. அவ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால உனக்கு அக்காவாயிட்டா. ஆனா அவளுக்கு இருக்கிற பக்குவமும் தெளிவும் உனக்கு சுத்தமா இல்லம்மா. அதனால தான் இப்படி ஒருத்தனை வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்து நீயும் நிம்மதி இழந்து எங்களையும் நிம்மதி இழக்க செஞ்சுக்கிட்டு இருக்க. இனிமே நீங்க நிம்மதி எனக்கு தேவையில்லாமாம்மா. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்கு தான். அவளை என் கூட அனுப்பி வைங்க. அதோட வெள்ளாமே வெளுத்து வச்ச மாதிரி வெளுப்பா இருக்காளே உங்க பெரிய பொண்ணு, அவளும் நீங்களும் இங்க இருக்க வேணாம். எங்க வீட்டு பக்கத்திலேயே நீங்களும் வந்து தங்கிருங்க. நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம். சரியா சாவித்திரி? உன் பொண்டாட்டி உன் கூட வாழ்றதுக்கு வந்தானா அவளை கூட்டிட்டு போ. நாங்க வரமாட்டோம். நான் வரமாட்டேன். என்னடி உங்க அக்கா இப்படி சொல்றா? நாங்க வரலன்னா அவ சரியா தான் சொல்றா. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உன் பொட்டி பொடிக்கெல்லாம் கட்டிட்டு வா, நம்ம கிளம்புவோம். ஏய் உன்னதாண்டி சொல்றேன், எல்லாத்தையும் மூட்டை கட்டு, கிளம்பலாம். நீ கிளம்புன்னு சொன்ன உடனே உன் பின்னாடியே வருவேன்னு நினைச்சியா?
ஆமாடி, புருஷன் கூப்பிட்டா வரணும். நீ இப்படியே கடைசி வரைக்கும் உங்க அப்பா வீட்லயே பொழப்ப ஓட்டிருவியா? சாவித்திரி மாதிரி ஒரு அழகான அக்காவை வச்சுக்கிட்டு இப்படி அடம் முடிக்கிற? சாவித்திரி, உன் தங்கச்சிக்கு எடுத்து சொல்லுமா. ஏய், நீ நல்லவனா இருந்தா அவளோட குடும்பம் நடத்தியிருந்தா நீ கூப்பிட்டதான் வந்திருப்பா. அதுக்கு யாரும் அவளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாமா, உங்க பொண்ணோட நான் நல்லா தான் குடும்பம் நடத்தினேன் மாமா. வேணா கேட்டு பாருங்க. ஏய் சொல்றேன். ஏ உமா, உன்னை வச்சு நான் சரியா குடும்பம் நடத்தலையா? இல்ல உன்னை வச்சு வாழ முடியாம உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு நான் உன்னை அடிச்சு துரத்துறேனா? நீ தானே நீங்க கிளம்பி வந்த? ஏன் போய் சொல்ற? ஏய், என்ன நேரமும் குடிச்சுக்கிட்டு இருக்க எந்த பொண்ணு சேர்ந்து வாழ்வா? ஊர் உலகத்துல எவன் தான் குடிக்காம இருக்கான் மாமா? மற்றவங்களை ஏன்டா பேசுற? நீ தான் குடிக்காம ஒழுங்கா இருக்கணும். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இனிமே குடிக்கல மாமா. நீங்க உங்க பொண்ணை என் கூட அனுப்பிச்சு வைங்க. ஏய், என்னடி உங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்க? மாமாவோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? போய் மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழன்னு அர்த்தம். வா போலாம் வா. சரிப்பா, நான் உன் கூட வர்றதுக்கு ரெடி. இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்துக்காக என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணியோ அந்த விஷயத்த இனிமே நான் எப்பவும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அந்த சத்தியம்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்படின்னா நீ கிளம்பலாம். நான் வரல. என்னம்மா விஷயம்? எதுக்கு இவங்கிட்ட சத்தியம் கேட்கிற? இவ்வளவு நாளும் உங்ககிட்ட நான் சொல்லாம இருந்தேன்ப்பா. இனிமே நான் அதை மறைக்க விரும்பல. இவன் நம்ம சாவித்திரிய கல்யாணம் பண்ணணும்னு விரும்புறான்ப்பா. என் கூட வாழ்றதுக்கே துப்பு இல்ல. இதுல என் அக்கா வேற வேணும்னு சொல்லிதான் அவன் என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணான். ஏண்டா பொறுக்கி ராஸ்கல், இப்படி ஒரு எண்ணத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஊர் உலகத்துல என்ன நடக்காத விஷயமா மாமா? எனக்கு உமாவோட சேர்த்து சாவித்திரியையும் பிடிக்கும். அதனால அவளையும் என் லைஃப் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. ஏய், என்னடா சொன்ன? என்ன பொண்டாட்டியா கேக்குறீங்க? எல்லாம் சாவித்திரி, ரெட்டை பிள்ளையா பிறந்த பொண்ணுங்க. ஒருத்தனே புருஷனாக்கிட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் யோக குடும்பமா. அப்படி ஒரு யோகத்தை தான் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பரிசீலிக்க போறேன். ஏய், நான் பேசிட்டு இருக்கும்போதே பலாரும் கணத்துல இருந்துட்ட. உன்னை இவ்ளோ நேரம் கொல்லாம விட்டு வச்சதுக்கு சந்தோஷப்படுறா. யாருக்கு புருஷன்? இனிமே என்னை பத்தின எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அது இப்பவே அழுத்தி தொலைச்சிரு. இதான் உன்னை லாஸ்டா பாக்குறது, புரிஞ்சுதா? ஏய், என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டல. நான் யாருன்னு தெரியுமாடி? நான் யாருன்னு தெரியுமா? என்னோட இன்னொரு முகத்தை பார்த்த அடுத்த நொடியே செத்துருவ. நீ இவளதான் கல்யாணம் பண்ணிருக்க. அவளோட தான் வாழ்றத பத்தி யோசிக்கணும். என்ன பத்தி யோசிச்ச அந்த யோசனைய நிரந்தரமா நிறுத்திடுவேன். ஜாக்கிரதை. ஏய், என்ன அடிச்சிட்டு வீரவசனமா பேசிட்டு போற? என்னோட வீரத்தை கூடிய சீக்கிரம் காட்டுறேன்டி. ஏய் ஏய் ஸ்னேகா, ஏய் என்ன இந்த பக்கம்? நேத்து தான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு பாத்துட்டேன். ஆமா, நல்லா இருக்கியா? நல்லாதான் இருங்க. இப்ப உங்களை பாத்துட்டேனே. ஏய், எங்க தெரு பக்கமே வந்திருக்க. உனக்கு ஞாபகம் இல்லையா? பரவாயில்ல, வா வீட்டுக்கு போலாம். என்னது? உங்க வீட்டுக்கு நான் வரணுமா? ஐயோ, உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். என்னது? எங்க வீட்டுக்கு வரமாட்டியா? என்னது இது? தமாஷ் பண்றியா? ஏமா, நான் முத ரோட்ல மயங்கி கிடந்தப்ப நீதான் என்ன காப்பாத்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன. அப்ப எங்க அப்பாவை அறிமுகப்படுத்தி வச்சேன். அதுக்கப்புறம் நிறைய தடவை
எங்க அப்பா உன்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேளை நீ வந்திருக்க. உன்னை பார்த்தா எங்க அப்பா சந்தோஷப்படுவாரு. வா வீட்டுக்கு போலாம். ஐயோ, என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது சாமி. ஆளை விடு தாயே. ஏன் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இப்படி பயப்படுற? அங்க என்ன பேயா இருக்கு? உங்க வீட்ல பேய் தான் இருக்கு. ம். என்னது? எங்க வீட்ல பேய் இருக்கா? ஏய் ஸ்னேகா, என்ன உளர்ற? நான் உளரலமா, உண்மையதான் சொல்றேன். உங்க அக்கா சாவித்திரிய பேய் பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற நீ? எங்க அக்கா சாவித்திரிக்கு பேய் பிடிச்சிருக்கா? ஆமா, நானும் எங்க அப்பாவும் அவ கூட தான் இருக்கோம். அவளுக்கு பேய் பிடிச்சிருந்தா எங்களுக்கு தெரியாதா? எங்க அக்காவை அவமரியாதை பண்ணிட்டு இருக்க. அம்மா தாயே, நான் உன் அக்காவை அவமரியாதை பண்ணல, உண்மையதான் சொல்றேன். சத்தியமா உன் அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவ மேல பேய் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதை நான் என் கண்ணால பார்த்தேன். என் அண்ணி உருவத்துல இருக்கிற பேய் உங்க அக்காவை பிடிச்சிருக்கு. அப்படின்னா உங்க அண்ணி உருவத்துல பேய் இருக்கா? ஆமாமா, அதே பேய் தான் உங்க அக்கா மேலயும் இருக்கு. எதை கேக்குறமா? இது ராஜ். நான் சொல்றேன், இங்க வாங்க. இங்க கேட்ட இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாவித்திரிய நினைச்சாலே என் மனசு அப்படியே திக்கு திக்குன்னு அடிக்குது. எங்க அபிராமி அண்ணி ரொம்ப நல்லவங்க, பாசமானவங்க. அவங்க உருவத்திலேயே எங்க வீட்ல பேய் நடமாட ஆரம்பிச்சிருச்சு. வீட்ல இருக்கிறவங்கள பார்த்தா எங்க அண்ணியா இல்லையான்னு தெரியாம குழப்பத்தோடையும் பயத்தோடையும் நாங்களாம் இருந்துகிட்டே இருந்தோம். கடைசியில எங்க அப்பாவும் என் அண்ணாவும் சேர்ந்து எங்க அண்ணிய அவங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க நிம்மதியா இருக்கோம், எச்சரிக்கையாவும் இருக்கோம். அதையும் மீறி எங்க அண்ணி எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அது பேயாதான் இருக்கும். அதனால நாங்க உஷாரா இருக்கோம். இப்போ எங்க அண்ணி மாதிரியே உங்க அக்கா சாவித்திரிக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதனால நீங்களும் எச்சரிக்கையா இருங்க. ஸ்னேகா, என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டே போயிட்டு இருக்க? ஐயோ, நான் கிளம்புறேன்ப்பா. சிவசிவா, ஓம் நம சிவாய. பாப்பா, சிவா, இருப்பாரா? ஓம் நம சிவாய. ஏன்பா பூசாரி காணுமேப்பா? அங்க எங்கேயாவது இருப்பாரான்னு பாப்போம். இல்லப்பா, இல்லையே. ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனா கொல்லிமலையில இருப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன கிழமை? என்ன பண்ணி என்ன கிழமைன்னு கேட்குற? கிழமை கூடவா தெரியல? வியாழக்கிழமைப்பா இன்னைக்கு. அப்படின்னா அவர் இங்க தான் இருப்பாரு. இந்தா அந்த அம்மா வராங்க, கேளு. அம்மா, பூசாரி இல்லையாம்மா? வீட்ல இருக்காரு. அப்படியா? வந்துருவார்ல? வந்துருவாரு. சரிம்மா. அப்பா, பூசாரி வந்துட்டாரு. வணக்கம். நமஸ்காரம் சுவாமி. சிவாய நமக, சிவாய நமக. உங்களை பார்த்தா அந்த கடவுளே பார்த்த மாதிரி இருக்கு சாமி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல அந்த சிவந்தா கடவுள். நம்ம எல்லாம் அவரோட குழந்தைகள். சாமி, நீங்க கொடுத்த அந்த கயிறை என் தங்கச்சி செண்பகம் கையில கட்டினேன். அவ உடம்புல ஒரு புது உத்வேகமும் புத்துணர்ச்சியும் வந்திருக்கு சாமி. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். அந்த கயிறுக்குன்னு மகா சக்தி இருக்குது. அது அந்த பொண்ணை அரணா இருந்து காப்பாத்தும். சாமி, உங்களால என் பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு.
ஆனா தீய சக்திங்க எங்களை பழி வாங்கறதுக்கு இப்பவும் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நிரந்தர தீர்வை நீங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் சாமி. நான் தான் சொன்னனே ஒரு பாவதோஷம் இருக்குன்னு. அது முழுமையா என்னன்னு தெரிஞ்சாதான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். சாமி, உங்க தியான சக்தியால அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நீங்க கொடுத்த கயிறுனால என் தங்கச்சி செண்பகம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கா. ஆனா என் தங்கச்சியை மிரட்டின பேய் எங்க எல்லாரையும் மிரட்டுமோன்ற பயம் எங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கு. அதனால எங்க எல்லாருக்குமே நீங்க ஒரு பாதுகாப்பு பண்ணி தரணும். எங்க குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும் சாமி. கொஞ்சம் இருங்க, அது என்ன வழின்னு கண்டுபிடிப்போம். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உங்களை அச்சுறுத்துற அந்த பாம்பை கொன்னுட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன சாமி சொல்றீங்க? அந்த பாம்பை கொல்ல முடியுமா? முடியும். அதுக்கான வழிமுறை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த பாம்பை நாம் அழிச்சிடலாம். நீங்க சொல்றத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. ஆனா ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. உங்க நெருடலுக்கு என்ன காரணம்? சாமி, ஒரு பாம்பு தான் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பாம்பு பெண் ரூபத்துல இருக்கு. இப்போ அந்த பாம்பை நாங்க கொலை பண்ணிட்டோம்னா எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது பழிபாவமோ இல்ல சாபமோ ஏதோ வந்துருமா சாமி? அப்படியெல்லாம் வராத மாதிரி தான் நாம் இதை செய்ய போறோம். அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. கொஞ்சம் இருங்க. என்னப்பா உள்ள போயிட்டாரு? இருடா பார்க்கலாம். ஒட்டுமே புரியலையே. இந்தா வந்துட்டார். ஓம் நமச்சிவாய. உங்க வீட்டு பொண்ணு கையில கட்டி இருக்கிற அந்த கயிறுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதே அளவு சக்தி இந்த விபூதியில இருக்கு. உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிற அந்த பாம்பு மேல இந்த விபூதி அடிச்சுட்டா அது சாதாரண பாம்பா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த பாம்பு பெண்ணா உருவெடுக்கவே முடியாது. சக்தி இழந்து போயிருக்கிற அந்த நிலையில தான் நீங்க அந்த பாம்பை அடிச்சு கொன்னுட்டு அதை அப்படியே எரிச்சு உரு தெரியாம அழிச்சிடணும். சரியா? சாமி, சாமி, எங்க குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிற அந்த துஷ்ட சக்தியான கிழவி அந்த பாம்பை ஏவி விட்டாங்க. அந்த பாம்பு அந்த கிழவிக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்கு. இப்போ அந்த பாம்பை எப்படியாவது அடிக்கணும்னு நினைச்சு போறோம்ல, அந்த பாம்பு சக்தி எடுக்காத அளவுக்கு இருக்கும்போது அந்த கிழவி அந்த பாம்பை காப்பாத்திருமா? அப்ப நாங்க என்ன பண்றது சாமி? அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அந்த கிழவி எவ்வளவு பெரிய சூத்திரக்காரின்னு நீங்க பயந்துருப்பீங்க. நான் அந்த கிழவிக்கு வாய்க்கட்டு கால்கட்டு எல்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த கிழவி முடங்கி போயிடுவா. அந்த நேரத்தில் அந்த பாம்பை நாம எரிச்சு கொன்னுடலாம். இப்போதைக்கு எனக்கு ஒன்று தோணுது. அந்த கிழவியை நான் நேரில் பார்த்தாதான் அவளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு என்னால் யூகிக்க முடியும். அதனால் அந்த கிழவியை நாம் நேரில் போய் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த விபூதியை கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. சாமி, எப்ப சாமி அந்த கழுவையை பார்க்க போகலாம்? பொறுங்க, இன்னொரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். அன்னைக்கு வாங்க. முதல்ல போய் அந்த கிழவியை பார்ப்போம். சரிங்க சாமி. இப்போதைக்கு நீங்க தைரியமா போங்க. சரிப்பா, நான் இருக்கேன். ரொம்ப நன்றி சாமி. வாங்க. வரோம்.